சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பறிக்கப்பட்ட அன்ட்ரூவின் இளவரசர் பட்டம். பிரித்தானியாவில் 100 ஆண்டுகளின் பின் சம்பவம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க இணக்கம். இன்றைய சந்திப்பில் தீர்மானம். இலங்கையில் தொடரும் போதைப் பொருள் ஒழிப்பு. நேற்று கைது செய்யப்பட்ட 900 பேர். யாழ் பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கி மீட்பு. துப்புரவு பணியின் போது கண்டெடுப்பு. ரத்தினபுரியில் துப்பாக்கிச் சூடு. 2 காயம். கணேமுல்ல சஞ்சீவ கொலை விவகாரம். பெண் சட்டத்தரணியை 90 நாள் தடுத்து வைத்து விசாரிக்க திட்டம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் மேற்கூரை பகுதியில் இருந்து T-56 ரக துப்பாக்கி ஒன்று இன்று இனம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2 துப்பாக்கிக்கு குண்டுகள் போடப்படும் பாகமும் வயர்களும் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் வேறு சில பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக நூலக வளாகத்தின் கூரை பகுதியில் திருத்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 2 துப்பாக்கி குண்டுகள் போடப்படும் பாகமும் அதற்குரிய 59 ரவைகளும் 5 அடி நீளமான வயர்களும் நேற்று மாலை அடையாளம் காணப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த பொருட்களை காவல்துறையினரும் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து இன்று காலை அகற்றியுள்ளனர். பின்னர் மீண்டும் கூரை பகுதியில் இன்று திருத்த வேலை நடைபெற்ற போது அதன் அருகில் T-56 ரக துப்பாக்கியொன்றும் 2 துப்பாக்கி குண்டுகள் போடப்படும் பாகமும் வயர்கள் உள்ளிட்ட சில மருத்துவ பொருட்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மீண்டும் காவல்துறையினருக்கும் விசேட அதிரடிப்படையினருக்கும் தகவல் வழங்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியை முழுமையாக சோதனையிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பாதுகாப்பு கோரும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க காவல்துறை மாதிபர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானகே தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது பாதுகாப்பு கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க காவல்துறை மா அதிபருடன் சபாநாயகரும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி கலவான தெல்கொட கோணகலகந்த பகுதியில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 படுகாயமடைந்துள்ளனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூட்டிற்கு இலக்காகி காயமடைந்தவர்கள் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. களப்பாணி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் நாளை முதல் பொலித்தீன் பைகளை இலவசமாக விநியோகிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொருட்களை எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்படும் பொலித்தீன் பைகளை இலவசமாக விநியோகிப்பது நாளை முதல் தடை செய்யப்படும் என்று ஸ்ரீலங்கா நுகர்வோர் விவகார சபை அறிவித்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பில் நுகர்வோருக்கு வழங்கப்படும் பட்டியலில் விற்பனையாளர்கள் பொலித்தீன் பைகளின் விலையை குறிப்பிடுவதை அந்த சபை கட்டாயப்படுத்தியுள்ளது. குறைந்த அடர்த்தி பொலித்தீன் மற்றும் நேரியல் குறைந்த அடர்த்தி பொலித்தீன் ஆகியவற்றால் செய்யப்பட்ட பைகளை இலவசமாக வழங்கக்கூடாது என்று அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வணிகங்கள் இந்த பைகளின் விலையை தங்கள் வளாகத்தில் தெளிவாக காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் போதைப்பொருளை ஒழிப்பது தொடர்பான நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது 917 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தும் வகையில் தேசிய செயல் திட்டம் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் காவல்துறையினர் நேற்றைய தினம் நாடாவிய ரீதியில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 971 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 22 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 10 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.
இதன்படி 735 கிராம் ஹெரோயின், 2422 கிலோகிராம் ஐஸ், 603 கிராம் கஞ்சா, 1 கிராம் குஷ் மற்றும் 27 கிராம் ஹசிஸ் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலகக்குழு தலைவர் பெக்கோ சமனின் மனைவி சாதிகா லக்ஷானியை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க போதுமான திருப்திகரமான காரணங்களை முறைப்பாடு செய்த தரப்பினர் நீதிமன்றத்தில் முன்வைக்காத காரணத்தால் சந்தேக நபரை பிணையில் விடுவிப்பதாக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்துக்கு உதவி வழங்கியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணியை தொடர்ந்தும் தடுப்பு காவல் உத்தரவை பெற எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் குறித்த பெண் சட்டத்தரணியை மேலும் 90 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய தடுப்பு காவல் உத்தரவை பெற எதிர்பார்ப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. குறித்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான ஹெகல் பத்ரபத்மே தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் குறித்து கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதராகம முன்னிலையில் விடயங்களை சமர்ப்பித்த போதே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். குச்சவெளி பிரதேச சபை தலைவர் ஐனியா பிள்ளை முபாரக் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றபோது இன்று காலை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அடம்போடை என்ற கிராமத்தில் உள்ள அரச காணியொன்றிற்கான அழைப்பு பத்திரம் பெற்றுத் தருவதாக கூறி அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து பிரதேச சபை தலைவர் இன்று காலை குச்சவெளி பிரதேச சபையில் உள்ள தமது அலுவலகத்தில் வைத்து லஞ்ச பணத்தை பெற்றுள்ளார். அதனை அடுத்து குறித்த காணிக்கு பணம் பெற்றவருடன் இவர் சென்றபோது அங்கு வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட இவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் கசைன் அகமட் ஃபஹிலா லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசாங்கத்துக்கு 99 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்திற்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்யும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றாமல் 2015ஆம் ஆண்டில் 50 தற்காலிக களஞ்சிய சாலைகள் இறக்குமதி செய்யப்பட்டதன் மூலம் கூட்டுத்தாபனத்திற்கு 99 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான நட்டம் ஏற்படுத்தியமை மற்றும் வெளித்தரப்பினருக்கு அதே தொகைக்கு சமமான லாபத்தை வழங்கிய குற்றச்சாட்டுக்கு அமைய இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை 8:30 மணியளவில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் வைத்து இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் கைது செய்யப்பட்டதுடன் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். பிரித்தானியாவில் 100 ஆண்டுக்கு பின்னர் பக்கிங்ஹாம் அரண்மனையில் உத்தரவில் இளவரசர் ஒருவரின் பொறுப்பு பறிக்கப்பட்டுள்ள சம்பவம், ஆண்ட்ரூவின் இளவரசர் பொறுப்பை மன்னர் சார்ல்ஸ் பறித்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. 1917 முதலாம் உலகப் போர் காலத்தில் ஜெர்மனிக்கு ஆதரவு வழங்கிய குற்றச்சாட்டில் விக்டோரியா மகாராணியின் பேரன்களில் ஒருவரான இளவரசர் சார்லஸ் எட்வர்டிடம் இருந்த இளவரசர் பட்டம் நாடாளுமன்றத்தால் பறிக்கப்பட்டதன் பின்னர் இப்போது தனது சகோதரரான 65 வயதான ஆண்ட்ரூவின் இளவரசர் பொறுப்பை மன்னர் சார்ல்ஸ் பறித்துள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த பாலியல் குற்றவாளியான சிறையில் தற்கொலை செய்து கொண்டு ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் ஆண்ட்ரூவிற்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து பல வாரங்களாக நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளின் பின்னர் இளவரசர் ஆண்ட்ரூ தனது இளவரசர் பட்டத்தையும் தனது அரண்மனை வதிவிடமான வின்சென்ட் மாளிகையையும் இழந்துள்ளார். இனிமேல் ஆண்ட்ரூ இளவரசர் என அழைக்கப்பட மாட்டார் எனவும் மவுண்ட் பேட்டன் வின்சர் என மட்டும் அவர் விളിக்கப்படுவார் என மாளிகை அறிவித்துள்ளது. தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்த முறைகேடுகளால் ஆண்ட்ரூ இந்த மாத ஆரம்பத்தில் யோர்க் டியூக் உட்பட தனது பிற அரச பட்டங்களை கைவிட்ட நிலையில் இப்போது இளவரசர் பொறுப்பும் போயுள்ளது. கடந்த ஏப்ரலில் ஆஸ்திரேலியாவில் தனது 41 வயதில் தற்கொலை செய்து கொண்டு 3 பிள்ளைகளின் அன்னையான வெர்ஜீனியா கியூப்ரே என்ற பெண் தான் 13 வயது பெண்ணாக, அதாவது டீனேஜராக இருக்கும்போது இளவரசர் ஆண்ட்ரூ 3 வெவ்வேறான சந்தர்ப்பங்களில் தன்னுடன் உடலுறவு கொண்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் ஆண்ட்ரூ அதனை எப்போது மறுத்தாலும் கியூப்ரேயின் தற்கொலைக்கு பின்னர் இந்த விடயம் தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில் இந்த மாதம் வெளியான 2011ஆம் ஆண்டு மின்னஞ்சல்களில் ஆண்ட்ரூ எப்ஸ்டீனுடன் தொடர்பிருப்பது ஆதாரப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து ஆண்ட்ரூவின் இளவரசர் பட்டம் பறிக்கப்படுகிறது. இனி ஆண்ட்ரூ சாண்ட்ரிங்ஹாம் எஸ்டேட்டில் உள்ள தனியார் தங்குமிடத்தில் வசிப்பார். மன்னர் சார்லஸ் தனிப்பட்ட முறையில் இதற்கு நிதியளிப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. ஆண்ட்ரூவின் இளவரசர் பட்டம் பறிக்கப்பட்டாலும் அவரது புதல்விகளான ஜூஜேனி மற்றும் பீட்ரைஸுக்குரிய இளவரசிகள் பட்டம் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
பிரான்சில் அதிதீவிர வலதுசாரி கட்சியான மரின் லூபனின் தேசிய பேரணி கட்சி நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்துள்ள தீர்மானம் ஒன்று நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் நிறைவேற்றப்பட்டமை அரசாங்கத்திற்கும் அரசு தலைவர் மெக்ரனுக்கும் ஒரு பெரும் அடியாக மாறியுள்ளது. பிரான்சுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தத்துக்கு எதிராக முக்கியமான தீர்மானமே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 1968 செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் அல்ஜீரியர்கள் பிரான்சில் குடியேறுவதற்கு இதுவரை சாதகமான சூழலை உருவாக்கிய நிலையில் இப்போது இந்த ஒப்பந்தத்திற்கு எதிரான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது அரசாங்கத்திற்கும் அரசு தலைவர் மேக்ரோனுக்கும் ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவமாக மாறியுள்ளது. 184க்கு 185 என்ற அடிப்படையில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் இது தமது கட்சிக்கு உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க நாள் என மரீன் லூபென் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்திற்கு எதிராக இடதுசாரிகளும் மேக்ரோனின் கட்சிகளும் அரசு தரப்பும் வாக்களித்தாலும் அந்த எதிர்ப்பையும் மீறி இந்த நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதிதீவிர வலதுசாரி கட்சியான மரின் லூபனின் தேசிய பேரணி கட்சியை பொறுத்தவரை இதுதான் அந்த கட்சி சார்பாக நிறைவேற்றப்பட்ட முதலாவது தீர்மானமாக பதிவாகியுள்ளது. அரசாங்கம் அல்ஜீரியாவுடனான பேச்சுக்களை மீண்டும் ஆரம்பிக்க முயற்சிகளை செய்யும் நிலையில் இந்த தீர்மான நிறைவேற்ற நகர்வு தகர்த்துள்ளதாக கருதப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பறிக்கப்பட்ட அன்ட்ரூவின் இளவரசர் பட்டம் பிரித்தானியாவில் 100 ஆண்டுகளின் பின் சம்பவம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க இணக்கம் இன்றைய சந்திப்பில் தீர்மானம். இலங்கையில் தொடரும் போதைப் பொருள் ஒழிப்பு நேற்று கைது செய்யப்பட்ட 900 பேர். யாழ் பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கி மீட்பு துப்புரவு பணியின் போது கண்டெடுப்பு. ரத்தினபுரியில் துப்பாக்கிச் சூடு 2 காயம். கணேமுல்ல சஞ்சீவ கொலை விவகாரம் பெண் சட்டத்தரணியை 90 நாள் தடுத்து வைத்து விசாரிக்க திட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.